ஒரு மாணவியோட வாழ்க்கை சீரழிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிறது பட்டவர்த்தனமா தெரியுது. ஆனா இது ஒரு கிசு அப்படின்னு கூச்சமே இல்லாம பேசி முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க திருமாவளவனோட விசிகாரர்கள் எல்லாமே. தப்பு செய்யறவனை விட அதுக்கு சப்போர்ட் கேட்டுக்கிட்டு முட்டு கொடுத்துக்கிட்டு எப்படியாவது நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துடணும், ஒரு 4 சீட்டாவது பிச்சை எடுத்து கட்சியை வளர்த்துடணும் அப்படின்னு நினைக்கிறதை விட, ராகுல் காந்தி எல்லாம் இந்நேரம் பிஜேபி ஆளக்கூடிய ஒரு மாநிலத்துல பிரச்சனைன்னா நின்று அங்க அப்படியே ஆர்ப்பாட்டத்தை பண்ணி கிழிச்சிருப்பாரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத வைகோலாம் இதே பிரச்சனை வேற ஏதாவது ஒரு ஸ்டேட்ல நடத்திருந்தா அவுத்து போட்டு அம்மனமா ஆடி இருப்பாரு. சிறுபான்மையினரின் காவலர்கள் நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிற வைகோ, ஜவாஹருல்லா எல்லாருமே வெக்கப்பட்டு கூனி குறுகி மக்கள்கிட்ட மண்டி போடணும். இதை விட கொடுமையான விஷயம் என்னன்னா, வாழ்க்கையில உழைச்சு ஒருவேளை சோறு கூட திங்காத கருப்பு சட்ட ஓசி சோறு கோஷ்டிகள், உண்டியல் கோஷ்டிகள் எல்லாம் முட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான். உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் வெங்கிரத்னம். இன்னைக்கு நம்ம பேச போறது என்ன அப்படின்னா, திமுகவோட கூலிப்படைகள், கூட்டணி கூலிப்படைகள், கூட்டணி கொத்தடிமைகள், தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆணிகள் அப்படின்னு இவங்க எல்லாத்தையுமே சொல்லலாம். தனக்கு ஒரு கட்சி இருக்குங்கிறதே மறந்துட்டு திமுகவோட தொங்கு சதைகளாகவே மாறி போன திமுக கூட்டணி கட்சிகளோட முகத்திரை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அந்த முகத்திரையை கிழிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத இந்த வீடியோவோட முடிவில் மக்களாகிய நீங்களே முடிவு பண்ணீங்க. முதல்ல நாம் பார்க்க போகிறது ராகுல் காந்தி. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியோட மிகப்பெரிய ஆளுமை. இவர் தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு தான் 40க்கு 40 வாரி கொடுத்தாங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள். நீங்கள் வாரி கொடுக்கறதுக்கு ராகுல் காந்தி தகுதியானவரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சுழியத்தை தான் போடணும். நான் வேணா சவாலாகவே சொல்கிறேன், ராகுல் காந்தியால் தமிழ்நாடு அடைந்த நன்மை அப்படின்னு ஒன்று சொல்லுங்கள். காங்கிரஸால் தமிழ்நாடு அடைந்த நன்மை அப்படின்னு ஒன்று சொல்லுங்கள். திமுக காரன் வேணா நன்மை அடைஞ்சிருப்பான். 7-8 மினிஸ்டர் வாங்கி நல்லா தின்னு கொளுத்து பல லட்சம் கோடி சொத்து சேர்த்துருப்பாங்க. காங்கிரஸால் தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை நடந்தது? ஈழத்தமிழர்களை கொன்று குவிச்சாங்க. இதை தவிர அவங்க வேற என்ன செஞ்சாங்க? கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தாங்க. மாநில உரிமைகள் அத்தனையவும் பறிச்சாங்க. இன்னைக்கு சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு உள்ள நுழைஞ்சிருக்கு அப்படின்னா மன்மோகன் சிங் கவர்மெண்ட் பண்ண வேலை. நீட் தேர்வு மன்மோகன் சிங் கொண்டு வந்த வேலை. இப்படி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத அத்தனையும் செஞ்ச ராகுல் காந்தி, ஆனால் நான் தமிழ்நாட்டு மக்கள் இவர் தான் வந்தால் அறுத்து தள்ளிடுவார்னு வாக்கு போடுறாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே வேதனையாக இருக்குது. இதுக்காக நான் பிஜேபிக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னு தேவையில்லை. ரெண்டும் ரெண்டாப்ப, ரெண்டும் கண்டாப்ப அப்படிங்கிறது தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். தேசிய கட்சிகள் அப்படிங்கிறதே தேவையில்லாத ஆணிகள். இப்போ இந்த தமிழ்நாடு பிஜேபியிலாவது பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் பிரச்சனைகளில் அண்ணாமலை மாதிரியான நபர்கள் கொஞ்சம் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அதில் சாட்டை அடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கோமாளித்தனம் பண்ணுறாங்க அப்படின்னாலும் கூட ஓரளவுக்கு தனக்கு ஒரு கட்சி இருக்குங்கிறதையாவது காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் செல்வ பெருந்தகை இன்னைக்கு தலைவராக இருக்கிறதுலேருந்து முன்கூட்டியே எல்லாருமே அப்படி தான். எல்லாம் அறிவாலய பிச்சைக்காரர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களை தனக்கு ஒரு கட்சி இருக்குங்கிறதே மறந்துட்டாங்க. எலெக்ஷன் வந்தால் 10 சீட்டு எப்படியாவது பிச்சை எடுத்து வாங்கிட்டா போதும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்காங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில் நடக்குது. உன் கூட்டணி கட்சி ஆட்சியில் இருக்குங்கிறதுக்காக ஜால்ரா போடுறீங்களே, உங்களுக்கெல்லாம் கூச்சமே இல்லையா? வெங்கவேல் பிரச்சனையில் தொடங்கி பல போலி என்கவுண்டர்கள் நடந்திருக்கு. தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலை. வெள்ள நிவாரண பணிகள் ஒழுங்காக நடக்கலை. இன்னைக்கு பொங்கல் பரிசு ஒழுங்காக நடக்கலை. இதை நம்ம தனி வீடியோவாக போடுவோம். இந்த பொங்கல் விவகாரத்தை, இந்த ஒரு மாணவியோட வாழ்க்கை பறிபோயிருக்கு. ஒரு அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கான். இவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெருந்தலைகள் இன்னும் கைது செய்யப்படலை அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் எல்லாம் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கு. கூட்டணியில தொங்கு சதையா இருந்துகிட்டு இன்னும் சொல்ல போனா பச்சையான வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு தெரியறதுக்கு காங்கிரஸ் உண்மையிலேயே வெக்கப்படணும். இந்நேரம் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் பிஜேபி ஆட்சி நடக்கிற ஏதாவது ஒரு மாநிலத்தில் நடந்திருந்தாலோ இல்லை அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் நடந்திருந்தாலோ ராகுல் காந்திலாம் இனிமேல் போராட்டத்தில் பொங்கி எழுந்திருப்பார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செல்வ பெருந்தையெல்லாம் நிறைய வேட்டியை தூக்கி தொடக்கி மேலே கட்டிட்டு டான்ஸ் ஆடி இருப்பார். ஏன்னா அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் அவர் காங்கிரஸில் இல்லை. அவர் தான் அப்பப்போ ஒரு கட்சிக்கு போகிறார் இல்லையா, அதனால இப்போ இருக்கிறதுனால சொல்கிறேன். நேரம் டான்ஸ் ஆடி இருப்பார். எங்கேயா போனீங்க நீங்கள்? 10 சீட்டுக்காக இப்படி பிச்சைக்காரனை விட கேவலமான ஒரு பொழப்பு பொழைக்கிறீங்களே, வெக்கமா இல்லை உங்களுக்கு? தமிழ்நாட்டுக்கு உண்மையிலேயே தேவையில்லாத ஒரு கேடுகட்ட கட்சி அப்படின்னா முதல் கட்சியாக சொல்லப்படுறது காங்கிரஸ் தான். காங்கிரஸை அழித்து ஒழிக்கக்கூடிய வேலைகளை தமிழர்களாகிய நீங்கள் செய்யணும். நான் கேட்ட கேள்விக்கு எதுக்காவது பதில் இருந்தால் ஓகே. காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு இதை செஞ்சுருக்கு அப்படின்னு. என்ன செஞ்சுருக்கு தமிழ்நாட்டில்? எதுவுமே இல்லை.
ராகுல் காந்தியெல்லாம் உண்மையிலேயே சொல்கிறேன் 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு அரசியல்வாதி. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தூக்கி எறியப்பட வேண்டிய, குழி தோண்டி புதைக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி. ரெண்டாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இந்த கட்சியோட துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு மீடியாவில் பேசுகிறார். யார் அந்த சார்னு கேட்குறாங்களே அப்படின்னதுக்கு நீங்கள் கிசுகிசுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. என்ன ஒரு மாணவி மானபங்கப்படுத்தப்பட்டது, வன்புணர்வு செய்யப்பட்டது உங்களுக்கு கிசுகிசுவாக இருக்கா? கூச்சமே இல்லையா உங்களுக்கு? இது என்ன செய்தியா? உண்மையிலேயே நடந்த சம்பவம். நீங்கள் உதயநிதி நயன்தாராவுக்காக பால்டாயில் குடிச்சாரு அப்படிம்பாங்க, அது கிசுகிசு. அதில் உண்மை பொய்ங்கிறதுக்குள்ளே நம்ம போவேனா, அது கிசுகிசு. அதுவும் இதுவும் ஒன்றா? கூச்சப்பட வேணாம். வன்னியரசெல்லாம் சோறு தான் திங்கிறீங்களா இல்லை வேறு ஏதாவது திங்கிறீங்களா? இந்த திமுக ஆட்சியில் தான் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அப்படிங்கிறது உச்சபட்சத்தை தொட்டுக்கிட்டு இருக்கு. கூச்சமே படாம 6 எம்எல்ஏ சீட்டுக்காகவும் 2 எம்பி சீட்டுக்காகவும் உட்கார்றதுக்கு ஒரு பிளாஸ்டிக் சேருக்காகவும் பிச்சைக்காரனை விட கேவலமான ஒரு பொழைப்பு பொழைக்கிறீங்களா நீங்களாம்? இப்போ என்ன சொல்ல உங்களெல்லாம்? இது சினிமா கிசுகிசுவான். உங்க வீட்டில் எவன் கட்சிக்காரன் பொண்ணையாவது இழுத்துட்டு போய் இது மாதிரி செஞ்சிருந்தா அதை கிசுகிசுன்னு பேசுறீங்களா? அப்போ கிளம்பி வருவீங்கல்ல. அப்பயும் திமுக ஆச்சுன்னா கிளம்ப மாட்டாங்க, வேற ஆச்சுன்னா தான் கிளம்புவாங்க. இன்னைக்கு வேங்கவேல் பிரச்சனை முடிவுக்கு வரல. நியாயமாக பார்த்தீங்கன்னா திருமாவளவன்லாம் ரோசமான சூடு சொரணம் இருந்திருந்தால் அன்னைக்கே வெளியில் வந்திருக்கணும், இல்லை எதிர்த்து போராட்டம் நடத்தியிருக்கணும். போராட்டம் நடத்துகிறார் யார்? குற்றவாளிகளை கைது செய்யாத காவல்துறையை கண்டித்து. அரசை கண்டிக்க மாட்டீங்களா? காவல்துறை என்ன தன்னிச்சையான ஒரு அதிகாரம் உள்ள ஒரு அமைப்பா? காவல்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடியவர் முதலமைச்சர் தானே. அப்போ நீ அரசை தானே கண்டிக்கணும். எய்தவனை விட்டுட்டு அம்பை பிடிங்க நொட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னையா அர்த்தம்? அது வாயே திறந்து பேசுறதில்ல. இந்த பட்டியல் சமூக மக்களை கொண்டுகிட்டு போய் திமுக கிட்ட அடகு வச்சுட்டு அப்படி ஒரு மானங்கெட்ட சோறு நீங்க திங்கணும் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்தீங்கன்னா அந்த சோறு செரிக்குமா? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு மாணவியோட வாழ்க்கையா? உங்க வீட்லயும் பெண் குழந்தைங்க இருக்கு, எங்க வீட்லயும் பொன் குழந்தைங்க இருக்கு, எல்லார் வீட்லயும் பெண் குழந்தைங்க இருக்கு. இப்படியெல்லாம் இருக்கு. என்ன மனுஷங்கயா நீங்க? ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம், அப்படியாயா உங்களுக்கு ஒரு 4 சீட்டு வேணும்? கட்சியை கலைச்சிட்டு வீட்டுக்கு போயிடலாயா நீங்களாம்? இந்த பாவப்பட்ட மக்களை, இந்த ஒடுக்கப்பட்ட சமூக மக்களை கொண்டு போய் அறிவாலயத்தில் அடவு வச்சு சோறு திங்கிறீங்களே, உங்களெல்லாம் பேச எனக்கு வெக்கமாக இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செங்கொடி தோழர்கள், கம்யூனிஸ்டுகள். ஒரு காலகட்டத்தில் கம்யூனிஸ்டுகள் அப்படின்னா அதிகார வர்க்கம் அலரும், அந்த அளவுக்கு நேர்மையானவர்களாக இருந்தாங்க. சிங்கிள் டீ கூட குடிக்காம வெறும் வயிற்றுல ஈர துணியை கட்டிக்கிட்டு தொழிலாள வர்க்கத்துக்காக போராடின கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. அதன் பிறகு உண்டியலேந்தி சக மனிதர்கள்ட்ட, சக தோழர்கள்ட்ட நிதி வசூல் பண்ணி கட்சியை நடத்தினாங்க. இன்னைக்கு உண்டியலை கீழே தூக்கி போட்டுட்டு பெட்டியை கொண்டு போய் அறிவாலயத்தில் வச்சு பிச்சை எடுத்து காசு பார்த்து கட்சி நடத்த ஆரம்பித்த உடனே மானம், ரோசம், சூடு, சொரணை, இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே இழந்துட்டு 2 சீட்டு கிடைக்குமா, 1 சீட்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அறிவாலய வாசல்ல வாட்ச்மேன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நேரம் பொங்கி எழுந்திருக்கிறது இல்லை இந்த பெண்கள் பிரச்சனைக்கு. அப்படியே செங்கொடியை தூக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டீங்கன்னா மட்டும் மற்ற ஸ்டேட்டில் என்ன பண்ணுவீங்கல்ல, இங்கே ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்படியாயா ஒரு 2 சீட்டில் நிற்கணும்? தேர்தல் அரசியல் கம்யூனிஸ்டுக்கு பெரிய விஷயமா என்ன? கம்யூனிஸ்ட சித்தாந்தங்களை குழி தோண்டி புதைச்ச மனிதர்கள் தமிழக கம்யூனிஸ்டுகள் தான். இவங்க வெக்கப்படணும். பொட்டியை வாங்கி வச்சுக்கிட்டு திமுக சொல்லியிருக்காங்க, நான் சொல்லலை, திமுகவே சொல்லியிருக்கு, கம்யூனிஸ்டுக்கு நாங்கள் 25 கோடி பிச்சை போட்டோன்னு. இப்படி பிச்சை எடுத்து நீங்கள் திங்கிறாமா? என்னையா உங்களுக்கு அப்படி தேர்தல் வேண்டி கிடக்கு? மக்களுக்காக தான் கட்சி நடத்துறீங்க, மக்கள் பிரச்சனையே பார்க்கல அப்படிங்கிறது கட்சியை கலைச்சிட்டு நீங்களாம் ஓடி போய்ங்க, எங்கேயாவது வேலைக்கு போய் சோறு தின்னுங்கய்யா. அடுத்தது வைகோ. எந்த ஸ்டாலினோட ஆதிக்கத்தை எதிர்த்து தனி கட்சி தொடங்கினாரோ இன்னைக்கு அதே ஸ்டாலினுக்கு அடிவரிடக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு வைகோ. போதாத உரைக்கு அவரோட வாரிசு உதயநிதி அவர்களுக்கும் சேர்த்து அடிவரடியா மாறிட்டாரு. நான் கருணாநிதி அவர்கள் காலத்தில் ஜால்ரா போட்டேன், ஸ்டாலினை பிடிக்கல, அப்புறம் வேற வேலை இல்லை அப்படின்ட்டு மதிமுகன்னு ஒரு கட்சியை ஆரம்பித்தேன். மதிமுகனா மறுபடியும் திமுக தான், வேற ஒன்றும் கிடையாது. நான் ஸ்டாலின் அவர்களுக்கு ஜே போட ஆரம்பிச்சிட்டேன். மகனே வையாபுரி, நீ ஸ்டாலின் அவர்களோட மகன் உதயநிதிக்கு ஜால்ரா போடுறா. காலங்காலமாக அவங்க ஆண்ட பரம்பரை, நாம் அவங்களுக்கு அடப்பு எடுக்கக்கூடிய பரம்பரை அப்படிங்கிற மாதிரி ஒரு பொழப்பு பொழைச்சி ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்கார். அப்படியே கருப்பு துண்டை தூக்கி போட்டுட்டு கிரேக்கத்திலே ஏதன் சிலை அப்படிம்பாரு. இப்போ அறிவாலயத்திலே அப்படின்னு அல்லகை வேலை பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. ஏன்னா ஒரு மாணவி பிரச்சனையை கூட நீங்கள் பேச மாட்டீங்க. தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லையா? பாலாறும் தேனாரும் மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கா.
அப்படியா நீங்கள் கட்சி நடத்தணும்? நீங்களும் தயவு செய்து கட்சியை கழிச்சிட்டு போயிடுங்கய்யா. அடுத்ததாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிறுபான்மையினரின் காவலர்கள், இஸ்லாமிய பெருமக்களின் காவலர்கள் நாங்கள். யார்? ஜவாஹிருல்லா மாதிரியான நபர்கள். இஸ்லாமிய சமூக மக்களை அடகு வச்சு சோறு திங்கக்கூடிய ஒரே நபர்கள் இவங்க தான். இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. இஸ்லாமியர்களோட கோரிக்கையை நீண்ட நாள் சிறைவாசிகளை விடுதலை செய்யணும். அவங்க எல்லாம் யோக்கியர்கள் அப்படின்னு நான் சொல்ல வரல. தப்பு செஞ்சாங்க, தண்டனை அனுபவிச்சாங்க. இப்போ வயோதிகம் ஜெயிலில் செத்துட்டு கிடக்குறாங்க எல்லாரும். தன்னோட சாவுக்காகவாச்சும் ஊருக்கு வந்துடுவோம் அப்படின்னு குடும்பத்தை பாத்திர மாட்டோமா, சொந்த வீட்டில் வந்து செத்துற மாட்டோமாங்கிறது தான் அவங்களோட எண்ணமே. அதை கூட காப்பாற்ற துப்பு இல்லாத ஒரு ஆட்சியாளர்கள்ட்ட அடிவரிடக்கூடிய வேலைகளை செஞ்சீங்கன்னா அல்லாஹ் உங்களை மன்னிச்சாலும் மன்னிப்பார். 2026 மக்கள் மன்னிக்க மாட்டாங்க. அதை மனசில் வச்சுக்கிட்டு செயல்படுங்க. இவங்க எல்லாத்தையும் கூட விட்டுடலாம். ஏன்னா இவங்க எல்லாத்துக்குமே தேர்தல் அரசியல் அப்படின்னு ஒன்று இருக்குது. 2 சீட்டுக்காக பிச்சை எடுத்தாங்க ஆகணும். நாங்கள் தனியாக நின்னா எங்களுக்கு டெபாசிட் கூட தேராது, தேர்தல் செலவு கூட பணம் இல்லை, ஏதோ ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி வாழ்க, இன்பநிதி வாழ்க அப்படின்னு சொன்னோம்னா ஆளுக்கு 4 சீட்டும் கொடுப்பாங்க, 4 பெட்டியும் கொடுப்பாங்க. வாங்கி வாக்கரிசி போட்டுக்கிட்டு நாங்கள் வகையாக வாழ ஆரம்பிச்சிருவோம். நாங்கள் எதிர்த்து பேசிட்டு சோத்துக்கு என்னங்க பண்ணுறது, இதுக்கு மேலே எங்களை வேலைக்காங்க போக சொல்கிறீங்க அப்படின்னு இவங்க சொல்கிறது நம்ம காதில் கேட்குது. அது ஒரு பக்கம் வச்சுப்போம். இந்த 2 கருப்பு சட்டைங்க இருக்காங்க. ஒன்று எராமிச சுபவீரபாண்டியன், இன்னொன்று வந்து அழகிரி அவர்களோட மகன் துரை தயாநிதி அவர்களால் ஓசி சோறு என்று அன்போடு அழைக்கப்பட்ட பேராசிரியர் ஓசி சோறு வீரமணி அவர்கள். பெரியாரோட பேர பிள்ளைங்க கேட்டிங்கன்னா, பெரியார் பெண்களுக்காக கடுமையாக உழைத்தார். அவர் உழைச்சதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னைக்கு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. நீங்கள் 2 பேரும் எங்கே போய் ஓசிட்டு ஒருத்துட்டு உட்காந்துறீங்க? வாழ்க்கையில் ஒருவேளை சோறு கூட உழைச்சே திங்காத மனிதர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவங்கள சொல்லலாம். அப்படியே அறிவாலயத்தில் போயிட்டு முக்காடு போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் கொலை செஞ்சா கூட மக்கள் தொகை குறைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கும் கழக அரசு அப்படின்றாங்க. எராமிசலாம் திமுக கழக ஆட்சியிலே மக்கள் பணி சிறப்பாக நடைபெறுகிறது. மக்கள் தொகை எண்ணிக்கையை குறைக்கும் பொருட்டு எல்லோரையும் கொலை செய்யும் ஒரு அற்புத திட்டத்தை தளபதி அவர்கள் திட்டியிருக்கிறார்கள். இப்படிதான் பேசுவாங்க. அவ்வளவு மானம் கெட்டவங்க. எப்படி இவங்களெல்லாம் சொல்றது? இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, எதுக்காவது குரல் கொடுத்துருக்காங்களா? இவங்க அத்தனை பேருமே சொல்றேன், தமிழகத்தில் ஆள தகுதி இல்லாதவர்கள் கிடையாது, வாழவே தகுதி இல்லாதவர்கள். திமுக என்ன செஞ்சாலும் சரி, எவன் செத்தாலும் சரி, எங்க எந்த பெண் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டாலும் சரி, குடிநீர் தொட்டியில மலம் கலக்கப்பட்டாலும் சரி, வெள்ளம் வந்து அடிச்சுக்கிட்டு எல்லாம் கால்நடைகள் செத்தாலும் சரி, மக்கள் உடைமைகளை இழந்தாலும் சரி, எனக்கு அறிவாலயத்தில் ஓசி சோறு சுட சுட தயாராக இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த மாதிரியான மனிதர்களை வரக்கூடிய தேர்தலில் வாஷ் அவுட் பண்ணி கட்சியை குழிதோண்டி புதைக்க வைக்க வேண்டிய வேலை உங்ககிட்ட இருக்கு. 2026 இது மாதிரி அல்ல கைகளையும் இவர்களை இயக்கக்கூடிய திமுகவையும் குழிதோண்டி புதைக்கணும். அதை நீங்க செய்வீங்கங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்.